உங்களோட சக்திக்கு ஏற்ப உங்களுக்குள்ள பொறுப்புகளை நீங்க சரியாக செய்யுங்க. தலைவருக்குரிய பொறுப்பை அவருடைய சக்திக்கேற்ப அந்த பள்ளியை உயிர் ஹயாத்தாக்குவதில், அந்த பள்ளியில் உள்ள மார்க்க பணிகளை சரியான முறைகளை செய்வதில், நிர்வாக அங்கத்தினர்களோடு மாதம் அல்லது சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது கூட்டங்களை போட்டு அவர்களை வழிநடத்துவதில், பள்ளியிலே தஅவா பணிகளுக்கு தலைவர் ஒரு முன்னுதாரணமாக நடப்பதில் அவருக்கு பொறுப்புதாரி மறுமையில் விசாரிக்கப்படுவார். செயலாளரா அவருக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது, அவர் விசாரிக்கப்படுவார். பொருளாளர் அமானிதமாக மக்களுடைய சொத்து பொது சொத்துகள் கிடைக்கிறது, அந்த பொது பணிக்காக அந்த சொத்தை பாதுகாப்பதில் அவர் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிக்கு அல்லாஹ் தஆலா உயர்ந்த கூலிகளை கொடுப்பான். எனவே அவரை மிக கவனமாக தன்னுடைய பொறுப்பை செய்வதிலே அவர் இருக்க வேண்டும். இப்படி நாங்க நிர்வாகத்தை சில பேர் அங்கத்தவர்களாக சில பேர் தெரிவு செய்யப்பட்டிருப்பாங்க. அவங்க நினைப்பாங்க எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லையே, தலைவர் இருக்கிறாரு, செயலாளர் இருக்கிறாரு, பொருளாளர் இருக்கிறாரு, உப தலைவர் இருக்கிறாரு, உப செயலாளர் இருக்கிறாரு, நான் சும்மா பேருக்கு தானே அங்கத்தவர் தானே அப்படின்னு அவர் கண்டுகொள்ளாம இந்த கூட்டத்துக்கும் கலந்து கொள்றது இல்லை. அவர் ஒன்றுக்குமே இல்லை, பேர் மட்டும் நிர்வாகி. இப்படி சில பேர் எல்லா ஊர்கள்லையும் எல்லா பள்ளி வாய்கள்லையும் நிர்வாகங்கள்லையும் இருப்பாங்க. அவங்க தெரிவு செய்யப்பட்ட நேரம் அவர் கையொசுத்தி இருப்பாரு, ஆமோதிச்சு இருப்பாங்க யாராவது. அடுத்த நிர்வாகம் வார நேரம் அப்பதான் அவருக்கு தெரியும் நான் நிர்வாகின்னு. அதுக்கிடையில எந்த கூட்டத்திலையும் அவர் கலந்து கொள்றதில்லை, எந்த நிகழ்ச்சி என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. இப்படி சில பேர் நிர்வாகத்தில் இருப்பார்கள் பொம்மைகளாக. இது பெரிய அநியாயம். இது மறுமையில பயங்கரமாக விசாரிக்க. உனக்கு தகுதி இல்லையா, நீ பேரை வெட்டி ஒதுங்கிடணும். அந்த பொறுப்புல நீ உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றிருந்தால் 7 பேர் அந்த 7 பேர்ல ஒத்தன் தவறு செஞ்சால் அந்த 7 பேரும் பொறுப்புதாரி. 7 பேரும் தலைவர் எடுக்கிற முடிவுக்கு மற்றவங்க எல்லாம் தலையாற்ற பொம்மைகளாக இருக்கலாது. தலைவர் செய்யறது குர்ஆன் சுன்னாவுக்கு ஏற்புடையதா என்று கேள்வி கேட்கக்கூடியவர்களாக நிர்வாக உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். செயலாளர் செஞ்ச விஷயம் குர்ஆன் சுன்னாவுக்கு ஏற்புடையதா கேள்வி கேட்கணும். தலைவர் செஞ்சிட்டாரு நாங்கெல்லாம் சரின்னு தலையாட்டினால் இவர்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள். இவர்கள் அமானித மோசடி செய்கிறார்கள். எனவே ஒருவருக்கொருவர் தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், நன்மையான காரியங்களிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள். வெறுப்பான பகைமை ஏற்படுத்தக்கூடிய பாவமான காரியங்களில் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே நிர்வாகம் ஒரு ஜமாத்தினுடைய அமைப்புகள் இவர்கள் மாத்திரம்தான் தஅவா செய்யறதுக்கு பொறுப்பு இல்லை, இவர்கள் மாத்திரம்தான் பள்ளியை பராமரிக்கிறதுக்கு பொறுப்புன்றது இல்லை. அந்த ஜமாத்துக்கு கட்டுப்பட்டுள்ள அனைத்து அங்கத்தவர்களும் அந்த பள்ளியினுடைய பொறுப்புகளில் தஅவா பணிகளில் அவர்களும் அங்கத்தவர்கள் பொறுப்புதாரிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த நிர்வாகத்துக்கு ஒத்துழைக்கின்ற விஷயத்தில் அவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஷைத்தான் ஒரு மோசமான ஒரு ஜாகிலிய குணத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் எங்கள் சமூகத்தில். என்னென்றால் ஏற்கனவே ஒரு நிர்வாகத்தை செஞ்சுட்டு அடுத்த நிர்வாகத்துக்கு கொடுக்கிற நேரம் இது அரசியல்ல வரும், அரசியல் கட்சிகள்ல இது ஏற்படும். ஒரு கட்சி போயிட்டு அடுத்த கட்சி வந்தா அந்த கட்சியை விமர்சிக்கிறது தான் அந்த தோத்து போன எதிர்கட்சியுடைய நோக்கமாக இருக்கும். அது அரசியல். நாங்கள் பார்த்துட்டு வரோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எமது தஅவா அமைப்புகளிடமும் பள்ளி சில நிர்வாகங்களிடமும் இந்த குணம் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு நிர்வாகம் செஞ்சுட்டு போயிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ், நீங்க செஞ்ச உயர்ந்த நன்மையான விஷயங்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த கூலிகளை தருவான், உங்களோட தவறுகள் அல்லாஹ் மன்னிப்பான். புதுசா ஒரு நிர்வாகம் வந்துட்டா இது அரசியலும் இல்லை, பிசினஸும் இல்லை, இது மார்க்கம். அந்த நிர்வாகத்துக்கு நீங்க படிச்ச பாடத்திலிருந்து அனுபவத்திலிருந்து அவர்களை வழிகாட்டணும், அவர்களை தூக்கிவிடணும், அவர்களுக்கு உதவி செய்யணும். அதை விட்டுட்டு இவன் எப்படி செய்யறேன்னு பார்ப்போமே, இவனோட நிர்வாகம் எவ்வளவு நாளைக்கு ஓடுறேன்னு பார்ப்போமே, நாங்கள் இல்லாம இவனை நிர்வாகம் செய்யறதா? இப்படின்னு நாங்களையே எங்களை பார்த்து எங்களுக்குள்ள உள்ள அந்த முஸ்லீமை மூமீனை பார்த்து விமர்சித்தால், அவனுடைய கால வாரி இழுத்தால் இது மூமீனுக்கு அழகா இருக்காது. இது ஜாஹிலிய குணம். இந்த ஜாஹிலிய குணத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்தார்கள். சஹாபாக்குடைய காலத்தில் அது இருந்துச்சு. யாதல் அன்சார், அன்சாரிகள் கொஞ்சம் பேரை கூப்பிட்டாங்க. அன்சாரிகளுக்கும் முஹாஜிருக்கும் ஒருத்தருக்கும் இடையில வாய்த்தக்கம் வந்துட்டு, அப்ப உடனே அன்சாரிகளே கூட்டு சேருங்கள், எங்கட ஆளுக்கு கையை வச்சுட்டாங்க. முஹாஜிர்கள் அவங்களோட டீம் ஆள் சேர்க்கிறாங்க சண்டைக்கு.
அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், என்ன இது நாத்தம் ஏற்படுத்தக்கூடிய குணம், இது என்ன, இது ஜாஹிலிய அழைப்பு விடுக்கிறீங்க நீங்க, இது ஜாஹிலிய காலத்தோட முடிஞ்சு. நாங்கெல்லாம் இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள். நாங்கள் அல்லாஹ் தஆலா எங்களை ஒற்றுமைப்படுத்தி இருப்பது இந்த தீனுல் இஸ்லாத்தை கொண்டு. அல்லாஹ் தஆலா எங்கள் உள்ளங்களுக்கு மத்தியிலே பிணைப்பை ஏற்படுத்தி இருப்பது இந்த தீனுல் இஸ்லாத்தை கொண்டு. அல்லாஹ் சொல்றான், நீங்க நரகத்துடைய விளிம்பில் இருந்தீர்கள், மார்க்கம்ட என்னன்னு தெரியாம இருந்தீங்க, ஷிர்கையும் பித்அத்தையும் கந்தூரியையும் மௌலூதையும் அதுதான் மார்க்கம் நினைச்சிட்டு போயிட்டு இருந்தீங்க. அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்தினான், உங்களுக்கு தெளிவை கொடுத்தான், பித்அத் இல்லாம ஷிர்க் இல்லாம தொழுகிறதுக்கு ஒரு பள்ளியை தந்தான். இப்ப திருப்பி பழைய குணத்துக்கு போறீங்களா? பழைய ஜாஹிலிய குணத்தை பார்த்து போறீங்களா? அவன் பொறுப்புல இருந்தா நான் பள்ளிக்கு வர மாட்டேன், அவன் தலைவர்ல இருந்தா நான் அந்த பள்ளி அது எந்த பொறுப்புலையும் சேர மாட்டேன், அவன் செய்யக்கூடிய அந்த பணிகளில் நான் கலந்து கொள்ள மாட்டேன், நான் பணம் தர மாட்டேன் இப்படின்னு சொல்வீங்களா இருந்தால் இது ஜாஹிலிய குணம். அப்ப நீங்க இவ்வளவு காலம் அல்லாஹ்வுக்காக கூட்டு சேரல, நீ இவ்வளவு காலம் இந்த பள்ளிக்கு அல்லாஹ்வுக்காக வரல, ஆட்களை பார்த்து வந்தீங்க. இவ்வளவு காலம் இந்த செஞ்ச நல்ல பணிகள், நீங்க செஞ்ச தஅவா முயற்சிகள், நீங்க செஞ்ச இஜ்திமாக்கள், உங்களோட காலத்தில் செஞ்ச புரட்சிகள் எல்லாம் பேருக்கும் புகழுக்குமாக, அல்லாஹ்வுக்கு இல்ல. அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்தால் நீங்க எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களோட மனோநிலை அப்படித்தான் இருக்கும். இந்த அல்லாஹ்வுடைய தீன் வளர வேண்டும். எங்க நலவு நடந்தால் நீங்க போவீங்க, உங்களால முடிஞ்சதை கொடுப்பீங்க, உங்களால முடிஞ்ச அளவு உதவி செய்வீங்க. அது நிர்வாகம் யாராக கூட இருக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு உதடுகள் பெருத்த கருத்த ஒரு அடிமை அமீராக நியமிக்கப்பட்டால் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு ஆட்சி விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எங்கள்கிட்ட இஸ்லாமிய ஆட்சி தான் இல்லை, நாங்கள் சிறுபான்மையாக வாழ்ற சமூகத்தில் வாழ்றோம், ஆனாலும் முஸ்லீம் சமூகம் என்ற சில கட்டுப்பாட்டுக்குள் தலைவராக ஒருவர் நியமிக்கப்பட்டால் அவர் வறுமையில் உள்ளவராக இருக்கலாம், அவர் எந்த தரத்திலும் இருக்கலாம், அவர் ஒரு பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டு விட்டால் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நல்ல குணங்களை நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும்.